Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 398 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ரெய்லி கேமி கழுத்துல இருக்க அந்த காலர் அசால்ட்டா கழட்டிட்டான்ல. இத்தனைக்கும் அந்த பாம்பு வெடிச்சிருச்சு. அப்பவுமே அவளுக்கு எதுவும் ஆகல. அதுதான் இப்ப அத்தனை பேர்த்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. மெயினா நம்ம லூஃபி எல்லாம் ஸ்டன் ஆகி போய் நிப்பான். என்ன இருக்கும்னா அந்த காலரை ரெய்லி தொட்டப்பவே அதுல டிக் 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 டிக்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த சவுண்ட் கேட்டாலே கொஞ்ச நேரத்துல அந்த காலர் வெடிச்சிரும். சோ அப்படி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும் போதே அவனோட ஹக்கி பவரை யூஸ் பண்ணி இந்த பக்கமா கை நீட்டுவான். பாம்பு இந்த பக்கமா பட்டால்னு வெடிக்கும். மொத்தத்துல காலரை அவன் பவரை யூஸ் பண்ணி அசால்ட்டா எடுத்துட்டான். அப்ப பிராங்கி அங்க அடிமையா இருக்கவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களை வாங்குறவங்க எல்லாருமே போயிட்டாங்க, இனிமேட்டு உங்களை யாரும் வாங்க போறதில்ல, இந்தாங்க சாவி கழட்டிட்டு கிளம்புங்கன்னு தூக்கி போட்டோம்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆமா அடிமையா விற்க போறாங்களேன்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில எஸ்கேப். உசோப் அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். அங்க இருந்த அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க மட்டும் எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே பேன்னு கிடப்பானுங்க. அதை பார்த்து ஆடி போயிருவான். ஏன்னா அந்த ஆளு பண்றது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குது. என்ன பண்ணான்னு தெரியல, ஆனா எல்லாத்தையுமே கவுத்து விட்டான்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் லூஃபியை பார்த்து ஏதோ ஒன்னு சொன்னானே, அதான் லூஃபி தலையில போட்டுருக்க தொப்பியை பார்த்துட்டு அதெல்லாம் தைரியம் இல்லாதவனு தான் போடுவானுங்க, நீ போட்டிருக்கே நிற்பான் அப்படின்னு அவன் யார சொல்ல வரான்? ஒருவேளை ஷாங்க்ஸ சொல்றானோ? இருக்கலாம். அது மட்டும் இல்லாம லூஃபியையுமே அவன் மீட் பண்ணணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தானாமா. லூஃபி கிட்ட கேட்டா அவன் யாரு என்னன்னே தெரியல. அப்பதான் ஹச்சி சொல்லுவான் அவன் யூஸ் பண்ணது ஹக்கிங்கிற ஒரு பவரை. அதை பத்தி அவனுக்குமே முழுசா தெரியாது. பட் அதைத்தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அப்படியே நம்மளு கிட்ட பேசிக்கிட்டே வரதான் மத்த பைரட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணுவான். அவனு எல்லாருமே கேஷுவலா இருக்கும் போதே தெரியுது இந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்த்து பயப்படாம அசால்ட்டா இருக்கானுங்கன்னு. அண்ட் அவனுங்களுமே இப்படி ஒரு பெரிய ஆளை இங்க மீட் பண்ணுவானுங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவன் தான் டார்க்கிங் சில்வர்ஸ் ரெய்லி. இவனுக்குமே ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக் இருக்குது. சொல்ல போனா இந்த வயசானவர் ஒரு லெஜெண்ட். ஆனா இப்போ இந்த ஐலாண்டுல ஷிப்புக்கெல்லாம் கோட்டிங் கொடுக்கிற கிராஃப்ட்ஸ்மேனா இருக்காராமா. என்ன அதை தவிர வேற எந்த பேரையும் சொல்லி கூப்பிடாதீங்க, நான் இப்போ ஒரு வயசான சோல்ஜர், எனக்கு தேவை அமைதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, அவ்வளவுதான்பா. அதுக்கப்புறம் ஹச்சி கிட்ட போய் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்பா. அவன் ஆல்ரெடி ஹச்சி கிட்ட இந்த ஐலாண்டுக்குள்ள இப்படி எல்லாம் சுத்தாத, உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லியிருப்பான். பட் இருந்தாலும் லூசு மாதிரி வந்திருக்கேன்னு திட்டுவான். மன்னிச்சுக்கப்பா, ஒரு சின்ன வேலைக்காக வந்தேன்பா. சரி இப்ப இவனை காப்பாத்துனது நம்மளுக்கு தானே, அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுவான். அப்புறம் லூஃபியை ஏதோ மீட் பண்ணுன்னு சொன்னானே, அதை பத்தி கேட்பான். ஃபர்ஸ்ட் இவனை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் மத்த எல்லாம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப அந்த யூஸ்டஸோட ஆளு, நேவி ஆளுங்க நம்மள கம்ப்ளீட்டா சுத்தி வளச்சிட்டாங்க பாசம்பா. பார்த்தா வெளியில பீரங்கி கன்னு கத்தியோட எல்லாம் சுத்தி நின்னுட்டு இருப்பானுங்க. ஒருத்தன் ரெண்டு பேர் இல்ல, ஆயிரக்கணக்கில் இருப்பானுங்க. இப்ப என்னன்னா ரோஸ்வார்டு ஃபேமிலி உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்குது. அதனாலதான் இவனை அட்டாக் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா இருக்கானுங்க. உள்ளுக்குள்ள மட்டும் அப்படி யாரும் இல்லன்னு தெரிஞ்சது. அப்படி மட்டும் இல்லன்னா நேரத்துக்கு இந்த ஆக்ஷன் ஹவுஸே குபு 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 குபுன்னு தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும். அப்படி அட்டாக் பண்ணிருப்பானுங்க. இப்ப சீக்கிரமா அந்த செலஸ்டியல் டிராகன்ஸை வெளியில ரிலீஸ் பண்ணலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்மிரல் இங்க வந்துருவானாமா. அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிரும். சோ சீக்கிரமா சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க எங்களை சொல்லக்கூடாது, அது எல்லாத்துக்குமே இனிமேட்டு நீங்க தான் முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. மூணு பேரும் அதை கேஷுவலா கேட்டுட்டு இன்னைக்கு இவனை தூக்கி போட்டு மிதிச்சாதான் சரிப்பட்டு வருங்கிற மாதிரி கூடுவானுங்க. அவங்களை அடிச்சு தெரிச்சு துவைக்க விட்டதெல்லாம் லூஃபி தான். ஆனா கூட இந்த ட்ரெஃபல்கர்லாவும் யூஸ்டஸ் கிட்டும் இருக்கிறதுனால இவங்களையும் அந்த பஞ்சாயத்துல கிரிமினலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி யூஸ்டஸ் கிட்டே நம்ம ஸ்டார்ஹேட்ட ஒரு பைத்தியக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தான். இப்போ இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே புரியுது அவன் ஒரு மாசான ஆளுன்னு. இப்போதைக்கு அவனுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லையாமா. ஆனா அட்மிரல்ட்ட இருந்து எஸ்கேப் ஆக ஏதாச்சும் ரூட் கிடைச்சா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிருவேன்பா. இந்த ரெய்லி ஒரு முடிவு பண்ணிடுவாரு, இனிமேட்டு இந்த பவரை நான் யூஸ் பண்றதா இல்ல, நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பவர் அவர் யூஸ் பண்ணாருன்னா நேவி இது யாரு என்னன்னு சொல்லி பக்காவா கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ரெய்லிக்கு பெரிய ஆபத்து. நீங்களே அந்த பஞ்சாயத்தை பாத்துக்கங்க பாரு. இந்த யூஸ்டஸ் பைலுக்கு ஹெல்ப் பண்றதாலாம் ஐடியாவே இல்ல. ஆனா இவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் இன்னும் ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. சோ நான் வேணா சட்டு புட்டுன்னு போய் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வரேன், அதாவது உங்க எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்றேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, வெளியில எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவேன்ட்டு போவானா. இவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் அது கடுப்பாயிரும். அது எப்படி இவனுமே பெரிய ஆளுங்க. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு இவங்களை காப்பாத்தணும், இவங்களுக்கே போய் சண்டை போட தெரியாதா? அப்ப அப்படியே கட் பண்ணி வெளியில நேவி ஆளுகளை காட்டுறாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு வர சத்தம் மட்டும் தான் கேட்கும். நான் பாத்துக்கிறேன், இல்ல நான் தான் பண்ணுவேன், இல்ல நான் தான் பண்ணுவேன்னு ஒரு மூணு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே வரானுங்க. என்ன இவனுங்க ஏதோ பிக்கினிக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க, என்ன நடக்குதுன்னு முழிப்பானுங்க. அங்க அவனுக்குள்ள என்ன சலசலப்புன்னா ஒவ்வொருத்தனும் நான் போய் நேவி ஆளுகளை போட்டு பொழந்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க, எனக்கு உங்க உதவி எல்லாம் தேவையில்லைங்கிறானுங்க. இப்படி பேசிக்கிட்டே மூணு பேரும் கிளப்பிட்டு வரானுங்க. மெரை நாளுகெல்லாம் பார்த்துட்டு ஏண்டா எங்களை எல்லாம் பார்த்தா எப்படிதான் இருக்குது, போட்டி போட்டு அடிக்க வர்றீங்க, இன்னைக்கு உங்களை பொழக்காம விட மாட்டோம்னு கொலவெறியில இருப்பானுங்க. இவங்க மூணு பேரும் கேஷுவலா அந்த நிப்பாங்களா. ஃபர்ஸ்ட் லூஃபி, டேய் நான் தான் பாத்துக்கிறேன், எல்லாம் உள்ள போகடாமா, உன்னை யூஸ்டஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போகடாமா. ட்ரெஃபல்கர்லா நான் என்ன பண்ணுன்னு நீங்க சொல்லாதீங்கடா, எனக்கு தெரியுமா. இங்க மெரை நாளுக பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மிரண்டுருவானுங்க. ஏன்னா இவங்க மூணு பேருமே அவங்க
டீமோட கேப்டன்ஸுங்க. இதுல லூஃபிக்கு 300 மில்லியன் பவுண்டி இருக்கு. யூஸ்டஸ் கேப்டன் கிட்டுக்கு 315 மில்லியன் பெரி பவுண்டி, ட்ரஃபால்கர் லாக்கு 200 மில்லியன். இப்படி அட் அ டைம்ல 3 பேர் வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. 3 பேர்த்துக்குமே 100 மில்லியன் பவுண்டிக்கு மேலதான் இருக்குது. இனி நேவி ஆளுங்க நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. நம்ம எல்லாம் இவனுங்க சண்டை போட்டுட்டு போனதை பார்த்துட்டு சுத்தமா அந்த 3 பேர்த்துக்கு அறிவே இல்ல, ஒரே மாதிரி இருக்கானுங்களேன்னு புலம்புவா. உடனே உசோப் அதான் அவனுங்க 3 பேர் போயிட்டானுங்கல்ல, அவனுங்க பாத்துக்குவானுங்க, இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாம். இப்படியே இங்கே இருந்தா சங்கு கன்ஃபார்ம். பாவம் ஹச்சியோட நிலைமை தான் ரொம்ப மோசம். அப்படியே முக்கிட்டு இருப்பானா. கேமி என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனைபா. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அவளுக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம்பா. உடனே ஸ்டார் பிஷ் தேம்பி தேம்பி அழுவான். ஏன்னா இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே அவன் தான் காரணமாமா. உங்களை இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு நான் விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவான். கேமி அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாத, அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகணுங்கிறது என் நீண்ட நாள் கனவு, அது நிறைவேறிடுச்சு, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், நீ ஃபீல் பண்ணி சாரி எல்லாம் சொல்லாத பாப்புகும்பா. அவன் அதையே தான் ஸ்டார் ஹேட்டும் சொன்னான்பா. அட இந்த மேட்டரை லூஃபி கிட்ட சொல்லி தேம்பி தேம்பி அழுதான்ல, அவன் திட்டி இருப்பான், எதுக்குடா இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க, நம்ம 3 பேருமே இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க, என்ன ஆனாலும் சரி கேமியை நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம், தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்காதுன்னு சொல்லி திட்டி இருப்பான். சொன்ன மாதிரியே வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டான்ல, சோ அதை நினைச்சு கேமிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ரைட், இதுக்கப்புறம் இங்க இருந்தா பஞ்சாயத்து, இனி கிளம்புற வழியா தான் பாக்கணும்னு உடனே அந்த பெருசு இருக்குதுல்ல, அதான் ரெய்லி, அவரை நம்ம செப்பரேட் ஆகி க்ரோ 13க்கு போயிடலாம், அங்க எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணிக்கலாம், அப்பதான் சேஃப்டியா இருக்கும் பாரு. சரி ஓகேம்பாங்க. அப்புறம் அந்த ரெய்லி அந்த ஜெயிண்ட் கிட்ட நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா, அவன் கூட ஸ்லேவ்ஸா இருந்தாங்களே மக்கள், அவங்களோட ஒன்னா சேர்ந்து எங்கேயாச்சும் போய் வாழ போறானாமா. 50 பேத்துக்கு செம ஹாப்பி, ஏன்னா அடிமையா விற்கப்பட வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்கல்ல. சரி பார்த்து பத்திரமா இருங்க, தேவையில்லாம இதுலயே மாட்டிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவான். அந்த வெள்ளமுடிக்காரனுக்கும் ஸ்டார் ஹேட் க்ரூவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, மறுபடியும் உங்களை மீட் பண்ணா எங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவோம், நல்லபடியா போயிட்டு வாங்க, தேங்க்யூ சோ மச்பாங்க. உடனே உசோப் ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லாமா. சாப்பர் காண்டாய் பச்சை பச்சையா திட்டுவான், ஏன்டா மொத்த கிரெடிட்டி நீ ஒருத்தனே வாங்கிக்கிறியா, தொட்டப்பட்ட பிஞ்சிரும்னு. எங்க வெளியில அந்த நேவி ஆளுங்க மாட்டரை வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. லூஃபி வழக்கம் போல பலூன் மாதிரி ஊதி அந்த குண்டை அப்படியே ரிட்டர்ன் அடிச்சு விடுவான். யூஸ்டஸ் அந்த குண்டை அப்படியே ரிப்பல் பண்ணி விட்டுருவான். அடுத்து இந்த ட்ரஃபால்கர் லாவோட தான் சம காமெடி. அவன் ஏதோ சர்க்கிள் மாதிரி குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் கிரியேட் பண்ணி அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறவனோட தலைய பீரங்கி குண்டு வருதுல்ல அந்த இடத்துக்கும் குண்டை இவன் தலை இருக்கே அந்த இடத்துக்கும் அப்படியே ஸ்வாப் பண்ணி விட்டுருவான். அப்படின்னு என்ன ஆகும், அவன் தலை மட்டும் தானே குண்டுக்கு பால் அவன் கைக்கு போகும். ஆனா இதுல காமெடி என்னன்னா, அவன் தலைய தனியா எடுத்துட்டான் கூட அவன் சாகல, உயிரோட தான் இருக்கான். அவனோட பாடியை அவனால ஃபீல் பண்ண முடியுது. கையில வச்சு விளையாண்டுட்டு இருப்பானா, அந்த தலை மட்டும் கத்திட்டு கிடக்கும். இவனுக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்கு, எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு. சோ இப்படி அவங்க அட்டாக் பண்ணத பார்த்தோன்னே அங்க இருந்த கேப்டன் என்ன பண்ணிடுவாரு, ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும் அனுப்பி விட்டுட்டு மிச்ச எல்லாத்தையுமே சண்டைக்கு இங்க கூப்பிடுவாரு. முன்னாடியாச்சும் ஒரு 4-5 மாட்டர் வச்சானுங்க, ஆனா இப்போ 20க்கு மேல லைன் அடிக்க வச்சாச்சு. கண்ணோட ஒரு 30-40 பேர் நிப்பானுங்க, கத்தியோட இன்னும் எக்கச்சக்க பேர், இப்படியே அடுத்தடுத்து நின்னுட்டே இருப்பாங்க. யூஸ்டஸ் 2 பேருக்கு முன்னாடி என் கையை நீட்டி, தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க, இந்த பஞ்சாயத்தை நானே பாத்துக்கிறேன், என் வழியில குறுக்க வராதீங்கம்மா. ட்ரஃபால்கர்லா பார்த்துட்டு, தம்பி ஆல்ரெடி சொன்னல நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நீ சொல்லாத, எனக்கு தெரியும்பா. லூஃபி ஒரு படி மேல, அவன் விடுப்பா நான் பாத்துக்கிறேன்னு பாதி தூரம் ஓடி இருப்பான். நம்ம பையன் தான் என்னைக்குமே அவசர கொடுக்கையாச்சே, சுடுங்களேன்னு சொல்லி கண்ணா பின்னாடி சுடுவாங்க. கம் கம்னு சொல்லி அவன் ஃபிங்கரை யூஸ் பண்ணி அந்த மொத்த குண்டையுமே அலேக்கா கேட்ச் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு இவனுக்கு 2 பேருமே மிரண்டுருவானுங்க, என்னடா இது வியர்டான பவரா இருக்கேன்னு. அவன் என்ன பண்ணுவான், புடிச்ச குண்டு எல்லாத்தையுமே சுத்திட்டு இருப்பானா, அதுல ஒரு குண்டு மட்டும் மிஸ் ஆகி இவனுக்கு மேல வந்து விழும். நல்ல வேலை ஜஸ்ட்ல எஸ்கேப். உடனே யூஸ்டஸ் பச்சை பச்சையா திட்டுவான், அட வீணா போனவனே என்னடா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டுருந்தா எங்க மேல விழுந்திருக்கும்டா வெண்ணன்னு. அவன் ஜாரிப்பான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பான். அவன் கழுத்து மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கும். அவனை விடாதீங்களேன்னு சொல்லி ஆள் அனுப்பி விட்ட உடனே மொத்த குண்டையும் தூக்கிட்டு வீசுவான். டம்மு 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 டம்முன்னு வெடிச்சு எல்லாம் செதறிடுவானுங்க. அடுத்து மறுபடியும் மாட்டரை வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. லூஃபி அங்கிட்டும் இங்கிட்டும் ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருப்பான். அந்த கேப்டனும் கேப் விடாம ஆளுகளை அனுப்பிக்கிட்டே இருப்பான். லூஃபி அவன் காலை வச்சு கம் கம்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதி எல்லாம் தெரிச்சிருவானுங்க. அதுல அடுத்து மறுபடியும் ஃபயர் பண்ணுவாங்களா, அதுல என்ன ஆகும், தொப்பி அப்படியே தெரிச்சிரும். ஆனா அந்த தொப்பியை கூட நம்ம பையன் சூப்பரா கேட்ச் பிடிப்பான். அப்ப அந்த நேவி கேப்டன் மறுபடியும் ஆளுகளை அனுப்பி விட்டுட்டே இருப்பானா. யூஸ்டஸ் கிட்ட காண்டாயி அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். அவங்க வச்சிருந்த கத்தி துப்பாக்கின்னு எல்லாமே அந்த யூஸ்டஸ் கிட்ட போயிடும். மேக்னெட்டிக் பவர் இருக்கு போல, அட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிப்பல் பண்ணுவான். திருப்பி அந்த கத்தி துப்பாக்கின்னு இவங்கள நோக்கியே வருமா, அதுலயும் துப்பாக்கி எல்லாம் சுட்டுக்கிட்டே வரும். அவ்வளவுதான் விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. அந்த நேவி கேப்டனுக்கு கொல்ல காண்டாவும், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க எல்லாம் மனுஷனுங்களா என்னன்னு. அவன் உடனே கூட இருக்கவங்க கிட்ட அட்மிரல் கிசரு எங்க இன்னுமா வரல, அவருக்கு நியூஸ் தெரியுமா தெரியாதான்னு கத்துவான். அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சீக்கிரமாவே வந்துருவாரு, எப்போ கிளம்பிட்டாருமா. அந்த டைமுக்கு போது இந்த நேவி ஆளுங்க எல்லாம் மறுபடியும் ரவுண்ட் கட்டுவானுங்க. ட்ரஃபால்கர்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே போயிட்டு இருக்குதேம்பா. அவனுங்க லூஃபியை பார்த்து வியர்டான பவர் வச்சிருக்கான்னு சொன்னானுங்க. ஆனா லூஃபி ரிட்டர்ன் வந்து உங்களோட பவர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப வியர்டா இருக்கும்பா, நாங்களும் அதை தாண்டா சொல்லிட்டு இருந்தோம்மானா அப்படியான்னு சொல்லிட்டு சுத்தி பாப்பான். கண்ணோட லைனா நிப்பானுங்க. ரைட்டு பொலந்தர வேண்டியதான்னு 3 பேரும் அப்படியே குரு 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 குருன்னு லுக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.